2ல் ராகு 8ல் கேது அப்படி இருந்தால் ஜாதக பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. 2ல் ராகு 8ல் கேது பொதுவாக 2ஆம் இடத்தை பற்றி போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். 2ஆம் இடம் ஒரு நல்ல ஸ்தானம் இல்லை. முக்கியமாக குழந்தை பருவத்தில் படிப்பை பற்றி ஆராயறதுக்கு 2ஆம் பாவம். கல்வி நல்லா வரணும்னாலே ஆரம்ப கல்வி அப்படின்னு எடுத்துட்டாலே 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்துல போய் ராகு கேது இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆரம்ப கல்வியிலேயே தடங்கள் ஏற்படும். கல்வியில் தடங்கள், இடையூறு, ஆரம்ப கால கல்வியில் சரியாக படிக்க முடியாத சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை மூலமாக படிப்பு தடைப்படுவது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். 2ஆம் இடம் நல்லா அமைஞ்சிட்டாலே அந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர்னு சொன்னேன். ஏன்னா 2ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பணம், மனிதன் வாழ்வதற்கு பணம் இன்றியமையாத ஒன்று. அந்த பணத்தை பஞ்சமில்லாமல் தரக்கூடிய ஒரு பாவம் 2ஆம் பாவம். அந்த 2ஆம் பாவத்தில் போய் பாவகிரகங்கள் குடிகொள்ளும் பொழுது அவ்வளவு நல்ல பலன்களை தராது. இந்த 2ல் ராகு 8ல் கேது திருமண அமைப்புகள். ஏன் அப்படியே திருமண அமைப்புகள் வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு அந்த 2ஆம் இடத்துக்கு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ 2ஆம் இடத்துல குடும்பம் அப்படின்ற ஒரு ரொம்ப மிக மிக ஒரு மனிதனுக்கு குழந்தை பருவம், அதுக்கடுத்து மிடில் கிளாஸ், இளமை பருவத்தை கடந்ததுக்கு பிறகு கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் வாழ்க்கை துணை அமைந்து அந்த மனிதன் குடும்பமாக வாழணும் அப்படின்னா அந்த குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி கூட ஃபேஸ்புக்கில் இதில் பார்த்தேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னாங்க. மனைவி அப்படிப்பட்ட மனைவி அமைந்து குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லறம் நல்லறமாக அமையணும் அப்படின்னா, இல்லறம் அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீங்களா, இல்லறம் நல்லறமாக அமையணும்னா அந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் சூப்பராக இருக்கணும். 2ஆம் பாவத்தில் பாவக்கிரகங்கள் குடிகொள்ளாமல் 2ஆம் பாவத்திற்கு பாவக்கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்ல குடும்பஸ்தான், நல்ல குடும்பம், இனிமையான குடும்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 2ல் ராகு 8ல் கேது இருந்தால் அதனுடைய பலனை எப்படி எடுக்கிறது? ஒன்றும் இல்லை. அந்த ராகு கேது இருக்குது அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கலாம். ஆனால் ராகு கேதுகள் இருக்குது, நீங்கள் சொல்கிறது போல் பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்களும் நீங்கள் பார்க்கக்கூடிய அனுபவமும் வரும். ராகு கேதுகள் 2ல் குடிகொண்டால் 2லேயும் 8லேயும் 2ல் ராகு இருக்குன்னா 8ல் கேது வந்துடும். 8ல் கேது இருந்தால் 2ல் கேது இருக்குது அப்படின்னா 8ல் ராகு வந்துடும். சப்தமமாக தான் அந்த 2 கிரகங்களும் இருக்கும். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தானே. அதனால் 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் உடனே போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி இருந்தாலுமே நல்ல திசைகள் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் அப்படி கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் ஒரு ஜாதகருக்கு 2ஆம் இடமான அந்த குடும்பஸ்தானத்தில் போய் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது மிகவும் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ஜாதகர் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதுக்கு தான் அந்த ராகு கேதுகள் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்தானங்களை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பொதுவாகவே உபய வீடுகளில் ராகு கேதுகள் இருக்கிறது அவ்வளவு பெரிய கெடுதல்களை தரதில்லை. ஆனால் உபய வீடு எந்த ராசியில் ராகு இருந்தாலும் சரிங்க, கேது இருந்தாலும் சரிங்க, உபய வீடாக இருந்தாலும் சரி, சர வீடாக இருந்தாலும் சரி, ஸ்திர வீடாக இருந்தாலும் சரி, அந்த ராகு கேதுவோடு சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் பலன் இருக்குது. இப்போ இந்த ராகு கேதுவோடு நான் அதான் போன வீடியோவில் சொன்னேன், 6ஆம் வீட்டு அதிபதியோட கூடி ராகு கேது இருக்காருன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். 2ஆம் வீட்டில் ராகு இருந்து செவ்வாய் 8ல் இருந்தாலும் சரி, 2ல் இருந்தாலும் சரி. ஏன்னா 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா உச்சம் பெற்றிருப்பார். அந்த உச்சம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை நேர் 7ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பார். அப்போது அந்த ராகுவோட கடகராசியில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா அந்த ராகுவோடு சேர்ந்துருப்பார். நேர் 7ஆம் பார்வை கேதுவை பார்ப்பார். அங்கே செவ்வாய் நீசம் பெற்றிருப்பார். மகரத்தில் இருந்தால் உச்சம் பெற்றிருப்பார். இந்த செவ்வாயினுடைய தொடர்பு அந்த ராகு கேதுக்கு கிடச்சிச்சின்னு வைங்க, ரொம்ப மோசம். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விதி அப்படியே உள்ளே பொருந்தும். குடும்பம்,
நல்லா இருக்காது. சதாகாலம் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவு. இன்னும் சொல்லப்போனால் ராகு தசையோ அல்லது கேது தசையோ, அங்கே செவ்வாய் தசை வந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சு லைஃபு அப்படின்னு எடுத்துட வேண்டியதான். ஏன் செவ்வாய்க்கு அப்புறம் ராகு தசை 18 ஏன்னா 25 வருஷம், சாப்டர் க்ளோஸ். அந்த மாதிரி பாயிண்ட் வந்துடும். ராகு கேது மட்டும் தனிச்சு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது நல்ல திசைகள் இருக்கா, அந்த ராகு கேதுக்கு பாவக்கரங்களோட தொடர்பு இல்லாமல் லக்கண சுபருடைய தொடர்பு இருக்கா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு திசை 18 வருஷம் நல்லாயிருக்கும். இப்போ இதே மிதுன லக்கணம் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த மிதுன லக்கணத்திற்கு ராகு கடகராசிலேருந்து அதே கடகராசிக்கு சுக்கிரனுடைய தொடர்பு இருக்குன்னு வைங்களேன். சுக்கிரன் யார்? மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சவர், யோகாதிபதி. அவருடைய தொடர்பு என்ன பண்ணும்? 8ஆம் வீட்டிலே மறைஞ்சிருக்கட்டுங்க சுக்கிரன். இதுதான் ஜாதக பலன். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, சுக்கிரன் 8ல் மறைஞ்சிட்டார், கேதுவை கூடியிருக்கிறாரு. அந்த ராகு கேதுவுடைய கனெக்டிவிட்டியில் சுக்கிரன் போய் மாட்டிக்கிட்டார். அப்போ கலத்திர தோஷ ஜாதகம் தானே எடுப்போம். ஆனால் அந்த ஜாதகருக்கு ராகு திசை ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, கரெக்டாக 25 வயசில் ராகு திசையை கையில் எடுக்கார், அல்லது 23 வயசில் ராகு திசையை கையில் எடுக்கார். ராகு திசையில் தனது புத்தி கிட்டத்தட்ட 11 மாதம் தான் அதனுடைய பலன்களை செய்யாமல் இருக்கும். அப்போ 11 மாதத்துக்கு பிறகு அதனுடைய பலனை செய்ய ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. அப்படி ராகு திசை வருதுன்னு வைங்க, அந்த ஜாதகருக்கு கலத்திர தோஷம் இல்லை அப்படின்னு எடுக்கலாம். லைஃப், திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு சூப்பராக இருக்கும். ராகு திசை முடியத்தனியும் இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய குரு திசையில் நான் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்த சொல்கிறேன். அதுக்கடுத்து வரக்கூடிய குரு திசையில் அதன் பிறகு பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்குறது. குரு தசை குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி. பாருங்கள், ஜாதக ரீதியாக ஒரு விதியை நம்ம எடுத்தோம்னா அடுத்தடுத்த விதி உள்ளே போய்கிட்டே தான் இருக்க முடியும். அதுதான் ஜாதக பலன். நான் இப்போ சொன்னேன் 2ஆம் வீட்டை ராகு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மிதுன லக்கணத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். மிதுன லக்கணமாக இருந்து 2ஆம் வீட்டில் ராகு இருந்து செவ்வாயை கூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குடும்பம் இல்லை, படிப்பு இல்லை, அப்புறம் பேச்சு சரியில்லை அப்படின்னு எடுத்துடலாம். டக்கு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலே அந்த ஜாதகருக்கு லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி தான். சரியான வேலை இருக்காது, வேலைக்கு இருந்தாலும் இவர் ஒழுங்காக பார்க்க மாட்டார், புலினி ஆட்டம் ஆடுவார் அப்படின்னு எடுத்துகிட்டே போகலாம். இதே மாதிரி 2ஆம் வீட்டில் ராகு இருந்து சுக்கிரனுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் ராகு திசை வருது அப்படின்னா மிக மிக கொடுத்து வைத்தவர். 18 வருஷம் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த அமைப்பில் இன்னொரு விதியும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ராகு கேதோட கூடியிருக்கிறார் சுக்கிரன். 8ஆம் வீட்டில் மறைஞ்சே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தோஷம்தான், ஒரு வகையில் கலத்திர தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ராகு தசை வராமல் வேறு தசை வந்தால் கலத்திர தோஷம். இந்த மாதிரி விதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். தசைகளில் தான் பலன்கள் ஒளிஞ்சு இருக்குது. அப்போ ராகு தசை வந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்? சுக்கிரனுடைய கதிர்கள் ராகுக்கு கிடச்சி அந்த ராகு சுக்கிரனுடைய ஆதிபத்திய பலன்களையும் சுக்கிரனுடைய பலனையும் தான் இருக்க விட்டும் பலன் வழியாக தருவார். அப்போ ராகு திசையை 18 வருஷம் கிட்டத்தட்ட தனது புத்தி அப்படின்னு எடுத்து பார்க்கணும்னா ஒரு வருஷத்தை கழிச்சுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 17 வருஷம் நல்லாயிருக்கும் லைஃபு. எந்த ஒரு ஜாதகருக்குமே ஒரு தசை நான் சொன்னது போல் இப்போ ராகு தசை நல்லது செஞ்சிருச்சு, ஆனாலும் சுக்கிரன் 8ல் போயிருக்காருலா, ஏதோ அந்த சுக்கிரன் பிரச்சனையை கொடுக்கணும்லா அப்படின்னு கேட்கலாம். செய்யும், பிரச்சனை செய்யாமல் இருக்காது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை. குரு யார்? பாதகாதிபதி. ஒருவேளை இந்த குரு பாதகத்தை தராத வண்ணத்தில் இருந்தால் தப்பிச்சிருவார். ராகு தசை 18, வேலை தசை ஒரு 16, எத்தனை வருஷம்? 34 வருஷம். 34 வருஷம் ஓடிச்சுன்னா முடிஞ்சு வச்சு. சப்போஸ் இந்த கூறு ஏருக்கு மாறான அமைப்பில் போய் ஜாதகத்தில் கிறந்துட்டாரா, அங்கே அடிக்கும். அதான் ஒரு சிலர் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, இவனுக்கு சுக்கிரன் 8ல் இருக்காருப்பான நல்லா தான்ப்பா இருக்கான். சிலவர் இந்த பொறாம பாட்டுலாம் பேசக்கூடியவரெலாம் பார்க்க இந்த ஜாதகம் இந்த ஆரம்ப ஸ்டேஜில் படித்தவங்கள பார்க்கும்போது தெரியும். என் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு மட்டும் சுக்கிரன் 8ல் இருக்கு, நல்லா தான் இருக்கியான் அப்படிம்பாங்க. திசையே பாருங்கள், அடுத்து வரக்கூடிய திசை நல்லா தான் இருக்குன்னு வைங்களேன், அவன் எந்த பிரச்சனை இருக்காது. ஜாதகம் படிச்சுட்டு அவனையும் குழம்பு போயிருப்பான், என்னப்பா ஜாதகம்லாம் பொய் தான்ப்பா அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சரி, அதனால் 2ஆம் வீட்டில் ராகு கேது இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னா எடுப்பில் நம்ம தோஷ ஜாதகம்னு சொல்லிட முடியாது. அதை நான் அப்படியே சொன்னேன். திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த தோஷ சாமியம், இந்த எவ்வளவு பாவம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல, ஆணுக்கு எவ்வளோ பாவம் இருக்குது, பெண்ணுக்கு எவ்வளோ பாவம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த விதி அங்கே எடுப்பாங்க. லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு இது இருக்கா, 2 பாவம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு இருக்கா, 1.5 பாவம். இந்த மாதிரி ஒரு சில கணக்கீடுகள் உண்டு. தோஷ சாமியம்னு அதை சொல்லுவோம்.
விதி, மதி, இந்த சுக்கிரன், இந்த 3க்கும் வச்சு பாவம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது வழக்கத்தில் உண்டு. அதுலேயும் சுக்கிரனை விட்டு சந்திரனுக்கும் லக்கணத்துக்கும் மட்டும் பார்க்குற வழக்கம் உண்டு. அது வந்து தோஷ சமன்பாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வார்த்தைகள் நிறையா உண்டு. தோஷ சமன்பாடுன்னு சொல்லிக்கிடலாம், தோஷ சாமியம்னு சொல்லிக்கலாம். எவ்வளவு பாவம் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த எல்லா அமைப்புமே இந்த இதில் தாங்க வரும். லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம், 8ஆம் பாவம் ஆயுள் பாவம், 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம், தாம்பத்திய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு வீடு இல்லை. அதனால் 2, 7, 8ஆம் இடங்கள்லாம் பாவகரங்கள் இல்லாமல் இருக்கிறது மிகச்சிறப்பு. அது சுத்த சாதகம் அப்படிம்பாங்க. இது போக சந்திரனோட ராகு கேது கூடாமல் இருக்கா, சூரியனோட ராகு கேது கூடாமல் இருக்கா, அதையும் பார்ப்பாங்க. ஏன்னா சூரியன் சந்திரனோட ராகு கேது கூடினாங்க அப்படின்னா அது வந்து முழு பாவ தோஷத்துக்கு கணக்கு வந்துடும். அதாவது ஒரு பாவ கணக்கு அதை எடுப்பாங்க. ஒரு பாவத்துக்கும் கூடுதலான தோஷம் எடுப்பாங்க. அதை மட்டுமே 1.25 பாவ கணக்கில் கொண்டு வருவாங்க. அது ஒரு கணக்கீடு. அதனால நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். அது சிம்பிள் கணக்கு தான். அது ஒரு பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்ன தான் அந்த தோஷமே இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி நல்ல திசைகள் நடக்கு அப்படின்னா அந்த தோஷத்தான் அடித்து போயிருங்க. ஆனால் சில பேருக்கு அதுலேயும் இந்த வயது முதிர்ந்த ஜோதிடர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை மிக துல்லியமாக நோட் பண்ணுவாங்க. தம்பி நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதனுடைய புத்தி வரும்போது சேட்டை செய்யணும் அப்படிம்பாங்க. பணத்தான் செய்யும். இப்போ நாம் வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து பயந்து செஞ்சிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை வாழ முடியாது. இது நான் தனிப்பட்ட முறை நான் சொல்கிறேன். இப்போ அதாவது பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. என்கிட்ட வரவங்க சொல்கிறாங்க, பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது, நீங்கள் ஜாதகம் கொண்டு வர ஜாதகம் ரொம்ப கழிச்சிடாதீங்க அப்படிம்பாங்க. நான் கழிக்கலாம் மாட்டேன். ஓரளவுக்காவது கொஞ்சம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் நான் இதை முடிங்க அப்படின்றேன். அதனால் வந்து நடைமுறையில் வர்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்போது இப்போ இந்த மாதிரி காலநிலை சூழ்நிலை இப்படிலாம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிடணும். மிகப்பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கா, ஓகே இதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பொருத்தம் பார்க்கும்போது அந்த தோஷ சாமியத்தை எடுக்கலாம். அதுக்கு தான் இந்த 2ஆம் வீட்டில் கேது, 2 ராகு இதெல்லாம் எடுத்து பார்க்குறது. பொதுவாக 2ஆம் வீட்டில் ராகு கேது இருக்கிறது இது எப்படி சொல்லலாம்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறேன். 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறது நல்லதா கெட்டதா? அப்போ 2 விதியுமே அங்கே இருக்கலாம். இப்போ 19 2ஆம் வீட்டில் ராகுவோ 8ஆம் வீட்டில் கேதுவோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம ஓரங்கட்டி விட முடியாது. நான் அதுக்கும் கூடுதல் சிறப்பாக உபய ராசியில் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். உபய ராசியில் இருந்தால் என்ன? அப்போ எந்தெந்த லக்கணத்துக்கு வரும்? ரிஷப லக்கணம், அடுத்து சிம்ம லக்கணம், அடுத்து என்ன லக்கணமாக இருக்கணும்? விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம். இந்த மாதிரி 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் வீட்டில் ராகு 8ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது அது உபய ராசியில் வந்துடும். உபய ராசியாகவே இருந்தாலுமே அங்கே வந்து மோசமான கிரகம் பங்கு கொள்ளக்கூடாது. இப்போது ரிஷப லக்கணத்துக்கு 2ல் ராகு 8ல் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராகுவோ கேதுவோ இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் கேதுவோ போட்டாலும் சரி, அங்கே ராகுவோ போட்டாலும் சரி, ராகு கேது சர்ப்ப கிரகங்கள் அப்படி ஷார்ட் ஆவாங்க. அப்போ ரிஷப லக்கணத்துக்கு இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார், அதே வீட்டில் குருவும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் சிக்கல். மிக கொடிய அமைப்புகளை அந்த கிரகம் செய்துவிடும். ராகு திசை வந்துச்சுன்னா லைஃபே முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி. ஏன் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னா ஆயில் ஒன்றும் செய்யாது. நீங்கள் உடனே ஆயிலை தொடுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார். இதில் லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் லக்னாதிபதி வீக்காக இருக்கிறாரா, ஒரு முடங்கிய ஜாதகராக இருப்பார், உடல் ரீதியாக ஏதாவது அங்கக்குறைகள் ஏற்பட்டு அவரை பார்க்குறதுக்கே ஒரு ஆள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். லக்னாதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா துன்பத்தோடைய வாழ்க்கையை ஓட்டுவார். ஏன் 2ஆம் இடத்துல போய் ராகு இருந்து குருவும் கூடியிருந்தா? ஏன் ரிஷப லக்கணத்துக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா உபய வீடு தான். ஆனால் ரிஷப லக்கணத்துக்கு குரு கொடும்பாவி. அவரோட சேர்ந்து அங்கே ராகுவும் குருவும் கூடியிருக்காங்கன்னா ஆரம்பத்தில் கல்வி தரப்பட்டிருக்கும். நல்லா படிக்கக்கூடிய சிலவரை பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய பெர்சனாக இருப்பாங்க. ஆணோ பெண்ணோ நல்லா படிச்சிருப்பாங்க. 10ஆம் கிளாஸில் நல்ல மார்க் வந்திருக்கும். ஆனால் 10ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். காரணம் குடும்ப சூழ்நிலை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அங்கே அவங்களுடைய ஜாதகத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்து 2ல் போய் உட்காந்துருப்பாங்க. ரிஷப லக்கணமாக இருந்தால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதான் சொல்கிறேன். ராகு கேது மட்டும் இருக்கான்னு பார்க்காதீங்க. அது ராகு கேது மட்டும் இருந்தால் கூட பெரிய பாதிப்புகள் கிடையாது. அதனோடு சேரக்கூடிய கிரகங்கள், அந்த ராகு கேதுவை பார்க்கக்கூடிய கிரகங்கள் தான் மெயினாக நோட் பண்ணணும்.
அப்போ ராகு தசை 18 வருஷம், குரு தசை 16 வருஷம். நான் அப்போ வேறு ஒரு ஜாத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மிதுன லக்கணத்துக்கு. அதே பாருங்கள், பக்கத்து லக்கணம் தான் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு ராகுவும் குருவும் கூடி 2ஆம் இடத்துல இருக்காருன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே 34 வருஷம் என்னாச்சு? 34 வருஷம் லைஃபே போயிடுச்சே. சப்போஸ் ஒரு வேளை 18 வயசுலேயோ அல்லது 21 வயசுலேயோ சரியான அந்த பருவத்தில் ராகு தசை ஆரம்பிக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? 54 வயசு வரைக்கும் லைஃபே பார்த்தீங்களா, எனக்கு வார்த்தையே வெளியில் வர மாட்டேங்குது, அப்படியே உள்ளே போகுது. இப்படி தான் நான் ஜாதக பலன் சொல்லும் போதும், நல்ல ஜாதகமாக இருக்குன்னா எனக்கு அப்படியே டக்கு 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 டக்குன்னு பலன் சவுண்டு கொஞ்சம் வால்யூம் கூடுதலாக இருக்கும். பலன் சரியாக சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னா அப்படியே என்னுடைய வால்யூம் என்ன அறியாமலே உள்ளே போகும். அதனால் என்ன எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிடணும். அடிப்படை ஜோதிட விதி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்களே புரிஞ்சுருப்பீங்க. ஒரு மனிதன் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு, உங்கள்கிட்டயே நீங்களே தொழில்முறை ஜோதிடராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. 34 வருஷம் இதுக்கு அடுத்து நீ சீரழிஞ்சு சின்ன பண்ணமாகி ரொம்ப பேருவ, இப்படி தான் உன் சாதகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமாங்க? அதுதான் ரஜினி படத்தில் சொல்கிறார்ல ஒரு டைலாக்கு, சாகுற நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நரகமாயிரும் அப்படின்னு. அதனால் நம்ம அப்படி இருந்தாலுமே அந்த மாதிரி ஜாதகக்காரங்களுக்கு அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த விதியை எடுக்கணும்? கோச்சார பலன்களை எடுக்கணும். அதுக்கு தான் கோச்சார பலன்களை வச்சுருக்காங்க. சராசரி மனிதர்கள் ஃபுல்லாமே ஜாதக பலன் ஓகோன்னு எல்லாத்துக்கும் இருக்காதுங்க. கோச்சார பலன்களை ஏன் கையில் பிடிக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சராசரி மனிதர்களுக்கு கோச்சார பலன்களை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறது தான் ஒரு முறையான ஒன்று அப்படிங்கிறத கடைப்பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். ஒரு சில இந்த மாதிரி மோசமான ஜாதகங்களுக்கு கோச்சாரம் தான் கை கொடுக்கும். சரி பாருங்கள், நம்ம 2ல் ராகுக்கு இதை எடுத்தோம், விதியை எங்கே எடுத்து எங்கே எப்படி சொல்லி எங்கேயோ போயிட்டுருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.